வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உண்மையாலுமே ஒரு நல்ல வீடியோ பதிவு தான். கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நெகிழ்ந்து போயிடுவீங்க. அதாவது பஸ் ஸ்டாண்டில் ஒரு வயதான முதியவர் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும் பொழுது ரொம்ப சோர்வாக இருக்குது, மனசுக்குள்ள கவலையாக இருக்குது, ஏதோ ஒன்று பறி கொடுத்துட்டு தவிக்கிற போல இருக்குது. அந்த முதியவரை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. முதியவரை என்னாச்சு, ஏன் இப்படி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கீங்க, பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முதியவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை கேட்டு எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. ஐயையோ, என்ன சொல்றீங்க, இந்த காலத்துல இப்படி அலட்சியமா இருப்பீங்க, இந்த காலத்துல இவ்வளவு பொருளை வாங்க முடியுமா, இப்ப விற்கிற விலைவாசிக்கு நீங்க எப்படி வாங்க போறீங்க, என்ன பண்றது, உங்களுக்கு கடவுள் தான் துணை இருக்கணும்னு சொல்லி ஆளுக்கு கையை விரிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போறாரு. காரணம், தன்னுடைய மகளுக்காக வாங்கி வச்ச அத்தனை நகைகளும் பறி கொடுத்துட்டு நிக்கிறேனே, என் நகையை யாரும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன், நானே ஒரு விவசாயி, நான் எப்படி என் மகளை கல்யாணம் பண்ணி கரை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் தவிச்சிட்டு இருக்கும் பொழுது ஆட்டோ டிரைவர் ரூபத்தில் ஒரு கடவுள் போல ஒருத்தர் வந்து அவருக்கு உதவி பண்றாரு. இந்த சம்பவத்தை நாங்கள் முழுமையாக கேட்கும் பொழுது உண்மையாலுமே கடவுள் என்பவர் நேரடியாக பூமிக்கு வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் உதவி பண்ண மாட்டாரு, ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்காருங்கிற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் ரூபத்தில் அந்த கடவுள் வந்து இந்த முதியவருக்கு உதவி பண்றாரு அப்படிங்கிறது. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா நீங்க கேட்டீங்கன்னா உண்மையாலுமே வாழ்க்கையின் யதார்த்தத்தையும், கடவுள் ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து உதவ மாட்டாரு, அவர் பொதுவானவர், அவர் எந்த ரூபத்தில் எப்படி வேணாலும் வருவாருன்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க மனசு நிகழ்ந்து போயிடுவீங்க. கடவுள் வந்து பூமிக்கு வரமாட்டாரு, மனிதர்கள் உருவத்தில் தான் பூமியில இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு சம்பவத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஒரு முதியவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போறாரு. எதுக்காகனா, சென்னையில தன்னுடைய உறவினர் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் போட்டு இது போல் நான் சென்னைக்கு வரேன், சென்னையில் டி நகரில் கொஞ்சம் வேலை இருக்குது, அங்கே நகை கடையில் நகை எடுத்துக்கிட்டு அப்படியே துணிமணிகளை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு உங்களையும் பார்த்து பத்திரிக்கை வச்சுக்கிட்டு நான் வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்தக்காரருக்கு ஃபோன் போட்டுட்டு ஒரு முதியவர் தன் குடும்பம் சகிதமாக சென்னைக்கு போகிறாரு. அந்த பெரியவருக்கு ஏற்கனவே 2 மகள்கள், ஒரு மகன் இருக்காங்க, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ கடைசி மகளுக்கு கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு அந்த பெரியவர் தன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போறாரு. அங்க போயிட்டு தன் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே நகை நட்டு எடுத்துக்கிட்டு துணிமணி எடுத்துட்டு வரலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு அவரு சென்னைக்கு போயிருக்காரு. இந்த முதியவர் தன்னுடைய கிராமத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு வராரு. விவசாயம் பண்ணி அதுல சேர்த்து வச்ச காசை எடுத்துக்கிட்டு தான் இப்ப சென்னைக்கு போறாரு. சென்னையில இவர் ஆரம்ப காலத்துல வேலை பார்த்திருக்காரு. அப்போ நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு கூடவே தன் ஊருக்காரங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் பத்திரிக்கை வச்சு இது போல என் பொண்ணுக்கு கல்யாணம், என் குடும்பத்தில் நடக்கிற கடைசி கல்யாணம், நீங்க எல்லாம் வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி அவரு ஆசையா கிளம்பி போயிட்டு இருக்காரு. திட்டமிட்டபடியே அந்த முதியவர் சென்னை பாரிஸ்க்கு போயிட்டு அங்க தன் கூட வேலை பார்த்த பழைய நண்பர்களுக்கு பத்திரிக்கை வச்சு இது போல என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் கட்டாயம் வந்துடணும்னு சொல்லி அன்பு கட்டளை போட்டுட்டு அடுத்ததா தன்னுடைய மனைவியின் அண்ணன் வீட்டுக்கு, அதாவது தன் மச்சனன் வீட்டுக்கு போறாரு. மச்சனன் வீடு அம்பத்தூர்ல இருக்கு. அங்க போயிட்டு அவங்ககிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு சரி இனிமே நாங்க டி நகர் போறோம், போயிட்டு பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அந்த முதியவர் அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. சென்னை டி நகர்ல போயிட்டு ஒரு பிரபலமான நகை கடையில போயிட்டு தன் மகளுக்கு 7 சவரன் நகை எடுத்துக்கிட்டு கூடவே துணிமணிகளை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தன் மனைவி தன் பிள்ளைகளோடு அங்கிருந்து வந்திருக்காரு. வந்து கோயம்பேடுல நின்றுட்டு அம்பத்தூர் போற பஸ்ஸுக்காக காத்திருக்காரு. எப்பவுமே சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வாழ்ற மக்களுக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு பஸ் பிடிச்சு போனோம்னா அப்போ நம்ம போற பஸ் கட்டாயம் வந்திருக்காது. ஆனா எங்கெங்க போற பஸ் நம்ம கண்ணு முன்னாடி போகும், அதுவும் ஒரு பஸ் 2 பஸ் இல்ல 3 பஸ் கூட அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நம்ம ஏரியாவுக்கு போற பஸ் மட்டும் இன்னும் வரலையேன்னு சொல்லி நம்ம எல்லாம் வெறுப்பா நின்றுட்டு இருந்திருப்போம். இந்த பஸ் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா, ஒரே ஏரியாவுக்கு தான் போறாங்க, அவங்க தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த பஸ்ஸே வந்துகிட்டு இருக்கு, ஆனா அடுத்த ஏரியாவுக்கு போற பஸ்ஸுக்காரங்க ஆளையே காணும், இது என்ன கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் புலம்புறத நம்ம கேட்டிருப்போம். அதே போலதான் இந்த முதியவர் கோயம்பேடுல அம்பத்தூர் போறதுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும் பொழுது அம்பத்தூர் போற பஸ் மட்டும் வரவே இல்லை. கோயம்பேடுல இருந்து அம்பத்தூருக்கு போற 77V பஸ் வரவே இல்லை. இவர் ரொம்ப நேரமா காத்திருக்காரு. ஆனா பாரிஸ் கார்னர் வேற ஏரியாவுக்கு போற பஸ் 2-3 பஸ் ஒன்னா வந்து நிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த முதியவர் கொஞ்சம் களைப்பாயிட்டாரு. அந்த முதியவரின் 2 கைகளிலும் தன் மகள் கல்யாணத்துக்காக வாங்கின டி நகர்ல பர்ச்சேஸ் பண்ண துணிமணிகளை பிடிச்சுக்கிட்டு கை அக்குல பாத்தீங்கன்னா ஒரு மஞ்ச பையில தன் மகளுக்காக வாங்கிய நகைகளை வச்சுக்கிட்டு அவரு காத்து கிடக்கிறாரு. தனக்கு பக்கத்துல வெயிலின் களைப்பால் தாங்க முடியாம தன்னுடைய மனைவியும்
கல்யாணமாக போற தன்னுடைய மகளும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க ஓரமா நிழல்ல போய் நில்லுங்க, நான் பஸ் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லும் பொழுது அவங்களும் பக்கத்துல உள்ள ஒரு நிழற்கொடையில உட்கார்ந்திருக்காங்க. இந்த முதியவர் பஸ்ஸுக்காக காத்து கிடக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அம்பத்தூர் போறதுக்கான 2 பஸ் வந்து நிக்குது. இந்த முதியவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா இவ்வளவு நேரம் காத்து கிடந்தோம், ஒரு பஸ்ஸை கூட காணோம், இப்போ பாரு சேர்ந்தாப்புல 2 பஸ் வந்து நிக்குது, இதுல எந்த பஸ்ல ஏற, எந்த பஸ் முன்னாடி போகும், சாப்பாடு நேரம் களைப்பா இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போனா சீக்கிரம் சாப்பிடலாம் என்று சொல்லி அந்த முதியவர் குழம்பி நிக்கிறாரு. எப்பவுமே முன்னாடி நிக்கிற பஸ் தான் முதல்ல போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த முதியவர் தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அந்த பஸ்ல ஏறி சீட்டு பிடிச்சு உட்காராரு. அப்போ சீட்ல தான் கொண்டு வந்த உடைமைகள், அதாவது துணிமணி, நகையெல்லாம் வச்சுட்டு அந்த முதியவர் வெயிலின் களைப்பால சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்காரு. அந்த டைம்ல இரண்டாவதா வந்த பஸ் நடத்துனர் வந்து இது போல முன்னாடி நிக்கிற பஸ் போகாது, பின்னாடி நிக்கிற பஸ் தான் போகும், முன்னாடி நிக்கிற பஸ் டிப்போக்கு போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க உள்ள மக்கள் எல்லாம் பின்னாடி நிக்கிற பஸ்ல அடிச்சுக்கிட்டு ஏறாங்க. இந்த முதியவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இந்த பஸ் தான் போகும்னு சொல்லி ஏறி உட்கார்ந்தோம், இந்த பஸ் போகாதாமே, அப்ப கீழே இறங்குங்க, அந்த பஸ்ஸுக்கு போகலாம், இடம் பிடிக்கணும்னு சொல்லி அந்த முதியவர் தன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு தன் உடைமைகளை எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா அடுத்த பஸ்ஸுக்கு மாறதுக்கு ஓடுறாரு. எப்படியோ அந்த முதியவர் அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலையும் அடிச்சு பிடிச்சி ஏறி தன் மகளுக்கும் தன் மனைவிக்கும் ஒரு சீட்டை பிடிச்சு கொடுத்து தானும் ஒரு சீட்டை பிடிச்சு உட்காந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவரு டிராவல் பண்றாரு. பஸ் பாதி தூரம் போயிருக்கும். திடீர்னு அந்த முதியவர் எழுந்து நின்று பதட்டம் ஆகிறாரு. அதை பார்த்துட்டு அந்த முதியவரோட மனைவி, என்னங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா நிக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது, அது ஒண்ணும் இல்ல, துணிப்பை இருக்கு, நகைப்பை அந்த பஸ்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தன் மகளும் தன் மனைவியும் ஷாக் ஆகிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த முதியவரும் பதட்டம் ஆகிறாரு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அந்த முதியவர் நடந்ததெல்லாம் சொல்லும் பொழுது அவங்களும், ஐயோ என்ன சொல்றீங்க, நகைப்பையை மிஸ் பண்ணிட்டீங்களா, நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ இறங்கி நீங்க முதல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அங்க போயிட்டு அந்த பஸ் நின்றுட்டு இருக்கோம், அங்க போய் அந்த டிரைவர் கண்டக்டர் கேளுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த முதியவர் பதட்டமா கீழே இறங்குறாரு. தன் குடும்பத்தை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டு நகைப்பையோட வரேன்னு சொல்லி அந்த முதியவர் அவசர அவசரமா பக்கத்துல இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை நோக்கி வேகமா போறாரு. அந்த முதியவர் ஆட்டோவில் போகும்போது புலம்பிக்கிட்டு பதட்டமா போகும்போது அந்த ஆட்டோ டிரைவர் கேட்கும் பொழுது அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருக்காரு. ஐயோ என்ன சொல்றீங்க, உங்க பொண்ணுக்காக சேர்த்து வச்ச நகையா இப்பதான் வாங்கினீங்களா, அதை பஸ்ல மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வேகமா அந்த ஆட்டோ டிரைவரும் ஆட்டோ ஓட்டிட்டு போகும் பொழுது ஒரு வழியா கோயம்பேடு போகும் பொழுது அங்க அந்த பஸ் கிடையாது. அங்க விசாரிக்கும் பொழுது அந்த பஸ் டிப்போவை போச்சுங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, டிப்போல போய் விசாரிங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஆட்டோ டிரைவர், நீங்க வாங்க பெரியவரை, நான் கொண்டு போய் விடுறேன், நீங்க காசெல்லாம் தர வேணாம்னு சொல்லும் பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு வழியா அந்த பஸ் டிப்போவுக்கு கொண்டு போய் அவர் விட்டுருக்காரு. பஸ் டிப்போல அந்த முதியவர் கேட்கும் பொழுது, இன்னும் இந்த பஸ் வந்து சேரலையே அப்படிங்கும் பொழுது, என்னங்க சொல்றீங்க, நான் இது போல நகையை மிஸ் பண்ணிட்டேன், இந்த பஸ் இங்க தானே போயிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வழியா அந்த பஸ்ஸும் வந்து அங்க சேருது. அந்த முதியவர் வேக வேகமா போயிட்டு அந்த டிரைவர் கண்டக்டர், ஐயா இந்த பஸ்ல ஒரு நகை பையை பாத்தீங்களா, நான் இதுல விட்டுட்டேன், இது போல கோயம்பேடுல நான் நின்றுட்டு இருந்தேன், நீங்க தான் சொன்னீங்க இந்த பஸ் போகாது அடுத்த பஸ் போகணும்னு சொல்லி, அதனால அவசர அவசரமா அந்த பஸ்ல ஏறிட்டேயா, போற வேகத்துல அந்த பையன் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கண்டக்டர், முதியவரை பதட்டப்படாதீங்க, அந்த பையை கொண்டு போயிட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க நகை தானே கண்டிப்பா வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது அந்த முதியவருக்கு அதன் பிறகுதான் உயிரே வந்திருக்கு. அந்த முதியவர் அந்த பஸ் கண்டக்டர் கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுகுறாரு. என் உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க ஐயா, என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடும், என் பொண்ணு கல்யாணத்துக்காக தான் நான் 10 சவர நகை வாங்கி அதில் வச்சிருக்கேன், அந்த பையை மிஸ் பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லி நீங்க அதை மீட்டு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லி அந்த கண்டக்டர் கையை பிடிச்சிட்டு அந்த முதியவர் அழுகுறாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து ஒப்படைச்சிருக்கேன், நான் வந்து வாங்கி தரேன் வாங்கன்னு சொல்லி ஒரு வழியா அந்த கண்டக்டரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாரு. பெரும்பாலும் மாநகர பேருந்துல பயணம் பண்றவங்க நம்மள போல மிடில் கிளாஸ் ஏழை ஃபேமிலி தான். பெரிய பெரிய பணக்காரங்களாம் கேப் புக் பண்ணி போயிடுவாங்க, கால் டாக்ஸி புக் பண்ணி போயிடுவாங்க. அதனால இது நம்மள மாதிரி ஒரு ஏழை தான் மிஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லி அதை நம்பி தான் நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சேன், வாங்க நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு வழியா அந்த நகையை போயிட்டு அந்த முதியவர்கிட்ட வாங்கி கொடுக்குறாரு அந்த கண்டக்டர். பஸ் மாத்தி ஏற அவசரத்துல இந்த முதியவர் நகைப்பையை தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு உதவி பண்ண அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பஸ் டிரைவரை பார்த்து உண்மையிலுமே அந்த பகுதி மக்கள் எல்லாம் நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற பஸ் டிரைவரோ கண்டக்டரோ இருந்தா கண்டிப்பா அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க நியாயமா கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு இது யாரும் உரியவங்க தேடி வந்தா கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதன் பொருட்டு இந்த முதியவர் வந்து இது போல சொல்லவும் அந்த நகையை பத்திரமா மீட்டு அந்த முதியவருக்கு கொடுத்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்காங்க அந்த பஸ் டிரைவரும் கண்டக்டரும். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. அந்த பஸ் டிரைவரையும் கண்டக்டரையும் நீங்க பாராட்ட நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இது போன்ற உண்மை சம்பவங்கள்
நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதில் ஆளுங்கிற பெல் சிம்பளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாம வந்து கொண்டிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இதுபோல உண்மை சம்பவங்கள் நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தினம்தோறும் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதில் ஆளுங்கிற பெல் சிம்பளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து கொண்டிருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சியான சம்பவங்களை பற்றிய செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியான சம்பவத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள், உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.